வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க். இந்த 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் மட்டும் படிச்சா போதும். உங்களுக்கு கண்டிப்பா 70 பிளஸ் வரும். ஸோ அது போக நம்ம தனியா இம்பார்ட்டன்ட் சாப்டர் தனியா போட்டிருக்கோம். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் தனியா போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 3யும் ஜாயின் பண்ணி. ஸோ 5 மார்க்க பொறுத்தவரைக்கும் நீங்க எத வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப 5 மார்க் மட்டும் இம்பார்ட்டன்ட் குடுத்துருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருப்போம். ஸோ இதுல வந்து காமனா எல்லாமே இருக்கு. ஸோ 2 மார்க், 3 மார்க் இத ப்ரிஃபர் பண்ணிட்டு 5 மார்க் அத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னுமே வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து பிடிஎஃப் நான் நம்மளோட குரூப்ல வந்து சென்ட் பண்ணல. ஸோ நான் அப்படியே ஷோ பண்றேன். ஷோ பண்ணும்போது அப்படியே நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 பேத்துக்கான கொஸ்டின் நம்பர் தான். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் எடிஷன். இந்த வருஷத்து புக் சரிங்களா? ஒரு வருஷம் புக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் கொஷின்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ, அதனால இது வந்து இந்த இயர் எடிஷனுக்கான புக்ல இருந்து பார்த்து எடுத்தது தான். ஸோ, ஃபர்ஸ்ட் 6 சாப்டர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிற மாரி இருக்கும். மொத்தம் வந்து 33 லெசன்ஸ் இருக்கு இல்லையா? 33 லெசன்ஸ்ல வந்து நான் ஒரு பர்ட்டிகுலரா ஒரு 13 லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா குடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இத எடுத்து படிச்சீங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்டின்னா வந்து நான் வந்து காமர்ஸ் தான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலும் உங்களுக்கு கரெக்ட்டான வேர்டிங்ஸ் போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் காமர்ஸ்ல அப்படி இல்ல. ஈவன் தமிழ் மீடியம் ஆகட்டும், இங்கிலீஷ் மீடியம் ஆகட்டும், நம்மளோட நார்மல் யூசேஜ் வேர்ட போட்டே ஒரு கொஷின நம்ம நெனைக்கிறத ஈஸியா ஒரு கன்வே பண்ண முடியும் அப்படின்னா, அது வந்து காமர்ஸ் தான். ஸோ ஒன்ஸ் நீங்க படிக்கும்போது, அத ஈஸியா என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிங்க. படிக்கணும், மண்டையில ஏத்திக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ட வந்து விட்டுருங்க. ஸோ இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சாவே போதும். ஸோ இந்த ரிவிஷன் டைம்ல நீங்க படிச்சீங்கன்னாவே ஷூரா வந்து 60+ அப்படிங்கிறது வாங்கலாம். 1 மார்க் தடவா படிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மார்க் முடிச்சிரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து இருங்க. ஸோ 1 மார்க் வந்து ஈஸியா உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி விடும். அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருக்கக்கூடியது வந்து 1 மார்க் தான். ஸோ அதனால மறக்காம வந்து 1 மார்க்க படிச்சுட்டு இது டெஸ்ட் எழுதியும் பார்த்துருங்க. ஸோ 1 மார்க் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஈஸியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்ல இருக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதுவரைக்கும் நம்மளோட ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவோட கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருப்பேன். ஸோ எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.